367 கோடி மெகா ஊழல். செந்தில் பாலாஜி குறித்து முக்கிய டேட்டா. ஹார்ட் டிஸ்க் திருட்டில் இருக்கும் பின்னணி. கடந்த 2013ஆம் ஆண்டு ஜூலை 6ஆம் தேதி திமுக ஆட்சியின் போது அறப்போர் இயக்கத்தின் சார்பில் லஞ்ச ஒழிப்புத்துறையில் கொடுக்கப்பட்ட புகார் மனுவில் செந்தில் பாலாஜி அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் தமிழ்நாடு மின்சார வாரிய டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்பார்மர் கொள்முதலில் 397 கோடி ரூபாய்க்கு மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது. குறிப்பாக திமுக 2021 ஆட்சி பொறுப்பேற்ற 2 ஆண்டுகளில் மின்சார வாரியத்தின் சார்பில் சுமார் 45,000 டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதல் செய்வதற்கான ஒப்பந்தங்கள் கோரப்பட்டிருக்கின்றன. பெரும்பாலான ஒப்பந்தங்கள் 2021 அக்டோபர் மாதம் கோரப்பட்டு நவம்பர் மாதம் டெண்டர் திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒவ்வொரு டெண்டரிலும் இவர்கள் செய்த மிக முக்கியமான கூட்டு சதி என்பது கிட்டத்தட்ட 30 ஒப்பந்ததாரர்கள் ஒவ்வொரு டெண்டரிலும் ₹1 கூட மாறாமல் அதே தொகைக்கு ஒப்பந்த புள்ளியை கோரியிருக்கின்றனர். டெண்டர் போடுவதற்கு முன்பாகவே அனைத்து ஒப்பந்ததாரர்களும் ஒன்று சேர்ந்து ஒரே தொகைக்கு கோர முடிவு செய்திருக்கின்றனர். இதை பார்த்த உடனேயே இதில் மிகப்பெரிய கூட்டு சதி இருக்கிறது என்பதை உணர்ந்து உடனடியாக இந்த டெண்டர்களை ரத்து செய்திருக்க வேண்டும். ஆனால் டெண்டர் ஆய்வுக்குழுவும் இந்த கூட்டு சதியில் இருக்கிறது என்பது இதன் மூலம் தெள்ளத் தெளிவாக வெளிவந்திருக்கிறது. டெண்டர் ஆய்வுக்குழுவில் இருக்கும் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் பொறியாளர், கண்காணிப்பு பொறியாளர், ஃபினான்ஷியல் கண்ட்ரோலர், பர்ச்சேஸ் ஆகியோர் ஒப்பந்ததாரர்கள் கூறிய தொகையில் ஒரு சில ஆயிரங்களை குறைத்து கூட்டு சதி செய்து ஒப்பந்ததாரர்களுக்கு டிரான்ஸ்பார்மர் சப்ளை செய்யும் ஆணையை சமமாக பிரித்து கொடுத்திருக்கின்றனர். இந்த ஒப்பந்தங்கள் மூலம் சந்தை மதிப்பை விட மிக மிக அதிகமாக கொடுக்கப்பட்டு அரசுக்கு கிட்டத்தட்ட 397 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. உதாரணமாக 800 எண்ணிக்கையில் 500 கிலோவாட் டிரான்ஸ்பார்மர் கொள்முதல் ஒப்பந்தத்தை எடுத்துக்கொண்டால் இந்த ஒப்பந்தம் நவம்பர் 2021 திறக்கப்படும் போது 26 ஒப்பந்ததாரர்களும் ஒரு டிரான்ஸ்பார்மரின் விலையாக அச்சு அசல் மாறாமல் ஒரே விலையான 13,72,930 ரூபாய்க்கு ஒப்பந்த புள்ளி சமர்ப்பித்திருக்கின்றனர். இதை பார்த்த உடனேயே இதில் மிகப்பெரிய கூட்டுச்சதி இருக்கிறது என்பதை உணர்ந்து உடனடியாக இந்த டெண்டர்களை ரத்து செய்திருக்க வேண்டும். ஆனால் அதற்கு மாறாக டெண்டர் ஆய்வுக்குழு விலையை 12,49,800 ரூபாய்க்கு குறைத்து 16 ஒப்பந்ததாரர்களுக்கு தலா 50 டிரான்ஸ்பார்மர்கள் வீதம் டெண்டரை சமமாக பிரித்து கொடுத்திருக்கின்றனர். உண்மையில் டெண்டர் போடும்போது ஒரு டிரான்ஸ்பார்மரின் டெண்டர் தொகையே 7,89,750 ரூபாய் தான். அதே காலகட்டத்தில் ராஜஸ்தான் அரசாங்கமும் 500 கிலோவாட் டிரான்ஸ்பார்மரை 7,87,311 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறது. ஆனால் தமிழ்நாடு மின்சார வாரியமோ சந்தை மதிப்பை விட ஒவ்வொரு டிரான்ஸ்பார்மரையும் 4 லட்சம் ரூபாய்க்கும் மேல் கூடுதல் தொகைக்கு வாங்கியிருக்கிறது. இதனால் இந்த ஓர் ஒப்பந்தத்தில் மட்டும் அரசுக்கு ஏற்பட்ட இழப்பு 34 கோடி ரூபாய். இதேபோல பல்வேறு ஒப்பந்தங்களில் 397 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடைபெற்றிருக்கிறது. இது தொடர்பான ஆதாரங்கள் அடங்கிய ஹார்ட் டிஸ்க் தான் தற்பொழுது சென்னையில் உள்ள தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் தலைமை அலுவலகத்தில் திருடு போயிருப்பதாக கூறப்படுகிறது.